உன்னுடைய அழகை போல நான் பாருலகிலே பார்த்ததில்லை அம்மா. சங்கரனார் அழகை போல இந்த சக்தியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அம்மா என்று சொன்னதொரு வேளையில் பார்வதியானவளோ சந்தோஷம் கொண்டு கலகல 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 என சிரிக்கின்றார். எந்த ஒரு பொண்ணுக்குமே தன்னுடைய கணவர் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் தானே. கணவர் தான் சொல்லுவாங்க, வேற யார் சொல்லுவா? சரி, நம்ம ஊர்ல என்ன நம்ம தாலுகாவுல சரி தெருவுல சரி நம்ம காம்பவுண்ட்ல நம்ம வீட்ல நீதான் அழகுன்னு என் பேத்தியாட்ட ஒரு நாள் நான் சொல்லிட்டேன். சரி 8 நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, தூக்கத்திலையும் சிரிச்சா. அப்படியா? ஆமா. பார்வதியானவள சந்தோஷம் கொண்டு கலகல கலகல கலகலன்னு சிரிக்கின்றார். ஒரு பொண்ணா பிறந்தவங்க எப்படி சிரிக்கணும்? அடக்கம் உடக்கத்தோட சிரிக்கணும். அது என்ன அடக்க உடக்கத்தோட சிரிக்கணும், ஆனா சத்தம் கேட்கக்கூடாது. ஆமா, உதடு மட்டுமே புன்னகைக்க வேண்டும். அன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு வடக்குள்ள ஒரு பிள்ளை சிரிக்கு. யாரு உங்க மவ தானே? யாம் அவ இல்ல. சரி என் பேத்தியா. சரி நான் தெக்க ஆத்துல நிக்க அங்க சேர்த்து பாத்துக்க. அப்படியா? என் பிள்ளை எல்லாம் மும்முள்ள சிரிக்கும். அப்படியா? அப்படி பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய வேலையே அது கள்ளங்கவளம் சிரிக்குமா? அப்படியா? நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். சரி, என்ன வேணாலும் சொல்லிக்கலாமே. அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே பகவானானவரோ மனமதில் எண்ணுகின்றார். விடிய விடிய சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம படைத்த மனுக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமானோ படியிழக்க சென்று விட்டார். பார்வதியோ கலகல கலகலகலவென சிரித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த நாரத மகாமுனிவரோ மனமதில் எண்ணுகின்றார். என் தாயான பார்வதியானவள் ஆதிவெள்ளி கைலாசமே அசரக்கூடிய அளவுக்கு சிரித்துக் கொண்டிருக்கின்றாளே, இது என்ன காரணம் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாரத மகாமுனிவரோ பார்வதி இடத்திலே வருகிறார். ஆமா, பக்கத்து வீட்டுல சத்தம்னா கீழே வீட்டுல பொறுக்காத. ஆமா, ஒரே சண்டை அப்படியா? வீட்டுக்குள்ள காலை நிக்காது. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இந்த நாரத மகாமுனிவரோ பார்வதியிடத்திலே வந்தார். ஏ பாட்டியம்மா, எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு பாட்டிமா சிரிக்க? ஆமா, என்ன சொன்னாரு? பாட்டி என்னன்னு சொன்னாதானே தெரியும். நீங்க தான் அழகுன்னு சொல்லிட்டாரா? பகவான் உங்களிடத்துல பொய் உரைத்திருக்கின்றார். ஆமா, உங்களை விட அழகான பெண்கள் இருக்கிறார்கள் பாட்டியம்மா. அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி என்பவருக்கு ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, அட்டமகா காளியர்கள் வந்து அவதரித்திருக்கிறார்கள். அவ்வளோ ஒரு அழகோடு இருக்கிறார்கள். ஒரே அச்சிலை வார்த்தது போல 8 பெண் குழந்தைகளும் அவ்வளவு பேரழகோடு இருக்கிறார்கள். பொய்யாக உரைத்திருக்கிறார். அழகு பார்வதி எங்க இருக்கா? சரி, அப்படியா? ஆமா, பகவான் பொய் உரைத்திருக்கின்றாரா?
அப்பேற்பட்ட அழகு பார்த்துக்கோ. ஆமா, முப்புடாதி என்று ஒருத்தி இருக்கின்றாள். ஆமா, அவ முகம் அழகே ஒரு அழகு. ஆள் கொஞ்சம் புது நிறம் தான் கூடாது. சரி, இப்படி ஒரு அழகுல இருப்பா. மாரியம்மான ஒருத்தி இருக்கா. ஏ அப்பா, அவ தலையழகே ஒரு அழகு. யாழ்வாகம் தலைமுடி போனா தரையில தூத்துக்கிட்டு போகும். அத்தனையும் ஒரிஜினல். ஆமா, ஆமா, ஆ, அப்படி அட்டமகா காளியர்கள் அடி, அப்படி அளவோடு இருக்கிறார்கள் என்று சொல்ல சொல்ல. பார்வதியானவள், ஆ, ஏன் நாரதா, என்ன? உடனடியாக அவளை அழைத்து வந்து நான் அடிமை தோழி பெண்களாக ஆக்க வேண்டும். அதுதான் முடியாது பாட்டி. எதற்கு முடியாது? நாகலோகப்பட்டணம் பெரிய நஞ்சு நிறைஞ்ச நாடு. சரி அங்க யாராலும் போக முடியாது. சரி, அதனால என்ன நீ அதுக்கு ஆசைப்படாத. அப்படியானால் அந்த அட்டமகா காளியர்களை நான் எப்படி அழைத்து வருவது? அப்படி வேணும்னா உங்க அண்ணன் கோபால கண்ணன் இருக்காருல்ல, ஆமா, அந்த மாயா கிருஷ்ணன், சரி, அந்த பாலகிருஷ்ணன் எங்க? பாலகிருஷ்ணனா? ஆமா, அந்த பாலகிருஷ்ணன் வந்தால்தான் நாகலோக பட்டணத்திற்கு செல்ல முடியும் அவர் ஒரு ஆளாலதான் முடியும் என்று சொல்லிவிட்டு நாரதர் சென்று விட்டார். ஆமா, இந்த ஆதிசக்தி பார்வதியானவள் சரி, அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? ஏ அண்ணா அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபாலா, அலைகடலில் சைனஞ்செய்யோ அச்சுதரே கோபாலா, பாக்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை வரும் ஐயா, ஈஸ்வரியலை குஞ்சத்தோ பெருமாளை கேட்கலையோ, பார்வதியலை குஞ்சத்தோ பரகாமா கேட்கலையோ, தாமோதரலை குஞ்சத்தோ தாமோதர கேட்கலையோ, உண்ணா பெறக்கலையோ, உண்ணா பெறக்கலையோ, ஒரு கலசத்தில் அண்ணா கூட பெறக்கலையோ, ஊட்டுப்பாடு உண்ணலையோ, தங்கையானோ குஞ்சத்தோ தாமோதர கேட்கலையோ, பார்வதியால் அழைத்த போது, பார்வதியால் அழைத்த போது எம் பெருமாள் கோபாலே தந்தையவள் அழைத்தலைந்து கருடன் மைதிலேறி கைலாசம் வராரே, வந்ததொரே வந்ததொரே வேலையிலே போ போ. அவர் என்ன 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 சொல்வாரா? வேலையிலே அப்படி ஆதிசக்தி பார்வதியானவள் அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி எப்படி அழைக்கின்றாள்? எப்படி? ஏ அண்ணா கோபால கண்ணா, கண்ணா, அலைகடலில் சைனஞ்செய்யும் அச்சுதரே கோபாலா, என் அண்ணா, பார்க்கடலில் வள்ளி கொண்ட பச்சை மாலை வாரும் அண்ணா, ஆமா அண்ணா, இந்த ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் என் பெருமாளே உனக்கு கேட்கலையோ, ஐயையோ, இந்த பார்வதியால் அழைக்கும் சத்தம் எங்கம்மா, என் பரந்தாமா உனக்கு கேட்கலையோ அண்ணா, என் அண்ணா மாயவா, ஒன்னா பிறக்கலையோ, ஒரு கலசத்தில் உண்ணலையோ அண்ணா ஆமா அண்ணா, என்று பார்வதியால் அழைத்த போது சரி, என் பெருமாளாகிய கோபால கண்ணனும் ஆ, தங்கை அழைத்தாள் என்று சொல்லி கருடன் மீதிலேறி கைலாசம் வருகின்றார். அப்படியே செங்கரடன்ல ஏறி வராரு பாரு பாண்டி. ஆமா, தங்கச்சி கூப்பிட்டா அப்படி வரணும் அண்ணா. சரி, நான் தங்கச்சிதான் இன்னைக்கு 3 பேரை கூப்பிட்டுருக்கா என்ன. நீங்க போன் அடிச்சாவே எடுக்க மாட்டீங்களே, அவ கூப்பிடுறது எதுக்கு கூப்பிடுறா? எதுக்கு கூப்பிடுதாங்க? வருமானம் கைப்பற்றத்தான். அப்படியா? அண்ணன்ட்ட தானே கேட்க முடியும், வேற என்ன செய்ய? வேற யார்கிட்ட கேட்பாங்க? அண்ணன் இருந்தா தானே கொடுப்பாரு. சரி, அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சரி, என் பெருமாளாகிய கோபால கண்ணனோ பார்வதி அழைத்தவுடனே கைலாசம் வந்தார். ஆஹா, பார்வதியோ அங்கு கவலையுற்றி இருப்பதை கண்டார். கண்டு, எம்மா பார்வதி, என்னங்க? எதற்கம்மா இப்படி கவலையோடு இருக்கின்றார்? உன் முகம் அவ்வளவு வாட்டமா இருக்கு. அண்ணா கோபால கண்ணா, கண்ணா, எனக்கு தோழி பெண்கள் வேண்டும் அண்ணா. பார்வதி, என்ன உனக்கு ஏற்கனவே தோழிகள் 7-8 பேர் இருக்காளா? ரம்பா, ஊர்வசி, மேனகா, உலாயினி. அண்ணா, அவர்களெல்லாம் தேவலோக நர்த்தன மாதர்கள்.
என்ன ஆகுது? அடிக்கடி நாட்டியம் ஆட வேண்டும் என்று சென்று விடுகிறார்கள். ஓஹோ, என் பக்கத்திலே இருக்க மாட்டேங்கிறார்கள் அண்ணா. அப்படியா? அதனாலே எனக்கு எப்படி தோழி பெண்கள் வேண்டும் தெரியுமா? எப்படிமா? அண்ணா அண்ணா கோபால அண்ணா அண்ணா கோபால இந்த ஆதிசக்தி வாழையாளோ நான் ஸ்ரீ மாறி தலைமுடிக்கே தோழி வேண்டும் நான் கோடி மாறி தலைமுடிக்கே கோமதியாள் பெண்கள் வேண்டும் நான் தட்டாங்கள் விளையாடே தாட்சாயணி பெண்கள் வேண்டும் நான் பாண்டியாட்டம் விளையாடே எனக்கு பாவையர்கள் வேண்டும் அண்ணா நான் எண்ணி எட்டி நாளைக்குள்ள எண்ணி எட்டு நாளைக்குள்ள எண்ணி எட்டு நல்ல தோழி வேண்டும் எண்ணி எட்டு நல்ல தோழி என் ஆதிசக்தி பார்வதியானவள் என்னமா? அண்ணா கோபாலக்கண்ணா என்ன? நான் சீவி வாரி தலைமுடிக்கு எனக்கு சிங்கார தோழி வேண்டும் அண்ணா ஆமாண்ணா, நான் கோரி வாரி தலைமுடிக்க குடிக்க. எனக்கு கோமதியாள் பெண்கள் வேணும் ஆமாண்ணா, பாண்டியாட்டம் விளையாட பாவையர்கள் எனக்கு வேண்டும் அண்ணா ஆமா. நான் தட்டாங்கள் விளையாட என்ன எனக்கு தாட்சாயினி பெண்கள் வேணும் வேணும் அண்ணா? எப்போ வேணும் ஆ, எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு 8 தோழி பெண்கள் வேண்டும் அண்ணா பாத்தீங்களா? 8 நாள் தான் அவன் அவதி கொடுத்திருக்கா. அம்மா பார்வதி என்னங்க? ஒரு பெண்ணு 2 பெண்ணுனா எங்கேயாவது போய் கூட்டிட்டு வந்துடலாம் ஆமா. நீ 8 தோழி பெண்கள் 8 நாளைக்குள்ள வேணும் என்று கேட்டால் நான் எப்படி என்ன செய்வது ஆ, இப்படி எல்லாம் கேட்க குடும்பா பார்வதி. அண்ணா கோபாலக்கண்ணா நீ எங்கேயும் அலைய வேண்டாம் அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணி என்பவருக்கு ஆமா, அழகான 8 பெண் குழந்தைகள் இருக்கிறார்களாம் ஆமா. என் தாயான வடக்குத்தியாக என்ன? முப்புடாதி முத்தாரம்மா காந்தாரி கனகதுர்க்கை சரி. அம்மாவான அழகுனாட்சி உலகம்மாள் ஆமா. அப்படி அட்டமகா காளியர்கள் ஆ, அவ பேர் அளவோடு இருக்கிறார்களாம் அண்ணா ஆ, அவங்க எனக்கு தோழியா வேணும். என்று சொன்ன உடனே சரி. அம்மா பார்வதி என்னங்க? நாகலோக பட்டணம் மிக எளிதான இடம் அல்ல ஆ, நெஞ்சு நிறைஞ்ச நாடு. அது நாங்க போக வேண்டுமானால் எனக்கு 2 வரங்கள் வேண்டும் ஆ, 2 வர வேணுமே என்ன வரலாம் வேணும் என்ன வேணும்? எனக்கு பறக்கும் படகும் நாகலாளி பிரமும் கொடுத்தால் நான் அட்டமகா காளியர்களை அழைத்து வந்து விடுவேன் ஆ, எங்க என்ன இருக்கு? அதுவோ பகவானிடத்திலே இருக்கிறது ஆ, இப்பவே போய் வாங்கிட்டு வாங்க. அப்படியா என் ஆதிசக்தி பார்வதியானவளோ பகவானிடத்திலே சென்று சரி. அவள் பகவானை அடிதொழுதோ ஆமா. அவ என்ன செய்கிறாள் தெரியுமா முக்காலும் அவளோ துற்றி வந்து முடி வணங்கி அவளோ நமஸ்கரித்தாள் நாடு வேலை அவளோ தொட்டு வந்து நாதனை தான் அவளோ அடிபணிந்தாள் 5 வேலை அவளோ துற்றி வந்து அரணாரை பார்வை அடிபணிந்தாள் அரணாரை
கொடுத்துட்டாரா? ஆமா என்று பகவானிடத்திலே கேட்டபோது பகவானோ 2 வரங்களையும் கொடுக்கின்றார். சரி. அந்த 2 வரங்களையும் வாங்கி கொண்டு ஆதி பராசக்தியானவள் என்னம்மா? என்ன செய்கின்றார்? என்ன? அண்ணனாகிய கோபால கண்ணனிடத்திலே வந்து கொடுக்கின்றார். அண்ணன் கோபால கண்ணனோ 2 வரங்களையும் வாங்கி கொண்டார். அப்படி. அந்த 2 வரங்களை எதற்கு கேட்டார்? ஐயா. அட்டமகா காளியர்களை பறக்கும் படகளை அமர்த்தி வைக்க வேண்டும் அல்லவா? ஆமா. ஒரு தோழி பெண்ணு 2 தோழி பெண்ணுனா ஷோல்டர்லயே இடுப்புலயே கையிலேயே கொண்டு வந்துடலாம். 8 பேர்ல. இவர்களும் 8 தோழி பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா. அதற்கு பறக்கு பறகும் நாகதாளி பிரம்பு எதற்கு? அது அம்மா. அந்த நாகராஜ நாகக்கண்ணி அடக்குவதற்காகவே நாகதாளி பிரம்பு. குழந்தைகளை எடுத்தா நாகராஜ நாகக்கண்ணி விட்டு கொடுப்பாங்களா? அதை எப்படி கொடுப்பாங்க? அதுக்குத்தான் ஆயுதமா நாகராளி பிரம்பு வச்சிருக்காரு. ஆமா, பறக்கும் படகும் நாகதாளி பிரம்பையும் பார்வதியிடத்தில் இருந்து வாங்கி கொண்டு என் பெருமாளாகிய கோபால கண்ணனோ நாகலோகப்பட்டணம் வருகின்றார். அதே செந்தரனுல யாருனாலும் ஆறாறு நாகலோகப்பட்டணம். அப்படி கருட வாகனம் ஏறி நாகலோகப்பட்டணம் வந்து பார்க்கும் பொழுது என் தாயான வடக்குத்தியா முப்புடாதி காந்தாரி கனகதுர்க்கை அழகுநாச்சி உலகம்மாள் அட்டமகா காளியர்கள் 8 பேர்களும் அந்த கடற்கரை மன்னதிலே வீடு கட்டி விளையாடி கொண்டிருப்பதை கண்டார் என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன். அந்த மாயக்கண்ட வீரன் வளர்க்கின்றார். ஆமா, அப்படி கோபாலக்கண்ணன் பார்த்த போது பார்க்கின்ற பொழுதோ அட்டமகா காளியரை நம்ம அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா சொல்லுகின்றார்? தங்கையரே காளியாரே, தங்கையரே காளியாரே, இந்த தமிழனோடு வாழையாளோ. அப்படி என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அந்த மாயக்கண்ண வீரனாகப்பட்டவன் அட்டமகா காளியரை தங்கை என்று அழைத்த பொழுது பார்க்கின்ற பொழுதோ பார்த்தால் வடக்குத்தியானவள். சரி. எங்கையே முப்படாது, நம்மளுக்கு அண்ணன் இருப்பதை நம்ம அம்மா அப்பா சொல்லவே இல்லையா? நம்மகிட்ட மறைச்சிட்டாலே நம்ம அம்மா அப்பா. இவர் வந்து அண்ணங்கிறாரு, என்ன இருக்கும் என்று சொன்ன போது என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் கண்ண வீரன் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா குறி ஏ தங்கையரே காளியரே, தமிழனோட வாழையாளோ, இந்த பாழடைந்த புற்றதிலே பாவையர்கள் இருந்தலாமோ, பாவையர்கள் இறந்திரானா, எந்த ஒரு பவிஷதே கிடையாதம்மா. இந்த பாழடைந்த புற்றுக்குள்ளே பாவையர்கள் இருந்திரானா, எந்த ஒரு பவிஷதே எங்களுக்கு கிடையாதம்மா. கைலாசம் வந்திரானா, ஆதிவள்ளி கையிலே ஆதிசக்தி பார்வதிக்கு தோழியராய் இருந்திரானா, சொக்கங்கள் ஆடியரா, கைலாச வாசலிலே ஆண்டவனார் பகவானுக்கு ஆதிசக்தி பார்வதிக்கு வருடத்திலே ஒரு தடவை இரு கல்யாணம் நடக்குமா. கல்யாண காட்சியெல்லாம் கண்குளிர கண்டிடலாம். கண்ணபிரான் சொன்ன போது கண்ணபிரான் சொன்ன போது அந்த காளியர்கள் ஏது சொல்லும்? அப்படி என் கோபால கண்ணனானவரோ கடற்கரைக்கு சென்று தங்கையரை அழைக்கின்றார். சரி. எம்மா, ஏ தங்கையரே, தாமிச்சி. நான் தான் உங்க அண்ணன் கோபால கண்ணன் வந்திருக்கின்றேன். தங்கச்சியாப்பா. அக்கா என்ன அண்ணன் இருக்கதாவ நம்ம அம்மா அப்பா நம்மகிட்ட சொல்லலையே. சொல்லலையாப்பா. இவ வந்து நின்னுட்டு அண்ணன் முங்காரு. அம்மா ஆஹா, பூச்சாண்டி போல தெரியுது. பெரிய பூச்சாண்டியா இருக்குமோ? அம்மா, ஏ காளியர்களே, நான் தான் உங்க அண்ணன் கோபால கண்ணன் வந்திருக்கின்றேன். ஆஹா. நீங்க பாலடைந்த புற்றதிலே
என்னப்பா பாவையர்கள் இருந்தீரானால் ஆனா உங்களுக்கு எந்த பவுசும் கிடையாது. நீங்க கைலாசம் வந்தீரானால் உங்களுக்கு அக்கா ஒருத்தி பார்வதி இருக்கா. பார்வதி இருக்கின்றாள். ஆமா, சரி, பார்வதிக்கு நீங்கள் தோழி பெண்களாகவே இருந்திடலாம். தோழி பெண்களாக இருந்திடலாம். சொக்கட்டங்கள் ஆடிடலாம். ஆமா ஆமாம்மா. அது மட்டுமல்ல, என்ன அக்கா இருந்தா அத்தான் இருப்பார் அல்லவா. இருப்பார்ல அத்தானே இருப்பார்ல. ஆமா, அத்தாம்னா ரொம்ப பிடிக்கும். அத்தாம்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா. நல்ல விஷயம் தானே. கேட்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவரு வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. குழந்தையாக்கு வாங்கி கொடுப்பாரா? இதுக்கெல்லாம் என்ன கேட்டாலும் தருவாரு. அது எல்லாரும் அப்படித்தானே பண்ணுதாங்க. அன்னைக்கெல்லாம் பாரு ஆடி கழிவுல அந்த அத்தாங்கிட்ட நான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிய? ஒரு 5 பவுன்ல எனக்கு ஒரு செயின் கிடைக்கும் கழிவுல. கழிவுல ஆமா. மலையெல்லாம் செய்ய கொடுக்கணும். 5 பவுன் இல்லையா? ஆமா. எங்காசி கவரிங் கவரையில போய் வாங்கி கொடுத்துட்டு போறாரு. என்ன கொடுக்க போறாரோ தெரியல, வந்தாதான் தெரியும். 5 கிலோல கேட்டிருக்காங்க எங்க அக்கா. என் பிள்ளையா நீ கேட்காத. அப்பதான் 5 கிலோ போட்டாதான் கழுத்துல பார்வையா தெரியுமா? ஆமா, பார்வை பழுத்து 5 கிலோவுல போட்டா சங்கிலி ஊட்டார் மாதிரி. அதத்தான் சொல்லுறேன் நானும். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவனாகிய பகவானுக்கும் ஆதிசக்தி பார்வதிக்குமாக பாரத தேவிக்குமாக வருடத்திலே ஒரு தடவை திரு கல்யாணம் எல்லாம் நடக்கும். சரி, கல்யாணம்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம். கல்யாணம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நாங்க இந்த பிச்சுல இருக்கோம், இந்த கடற்கரையில இருக்கோம். ஆமா, யாரு வீட்டு கல்யாணத்துலயும் நாங்க நிக்கல. போய் பார்த்திருக்காங்களா அம்மா?